நன்றியாம் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் தம் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் தம் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு தேவனை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. 30வது பாடல் சொல்கிறேன்.
இதயமே பாடு சுகம் கொடுத்தாரே பலனளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே பாடு சுகம் கொடுத்தாரே பலனளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே பாடு
தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. நன்மையான காரியங்கள் படித்தது போல தாங்க முடியாத பலவீனங்கள் வேதனைகள் மத்தியில் நோய்களெல்லாம் சுகமாக்கி அற்புத கரத்தை நீக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த காலங்களிலே அவருடைய கரத்தை இன்னும் வீட்டிலே நாம் அடிக்கடியாக தியானித்து வருகிறேன். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கரத்தை நீட்டி என்று ஆசிக்கும். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தரின் கரம் நமக்காய் நீட்டப்படுவதாக. அவருடைய கரம், அவருடைய வலது கரம் பராக்கிரம் நிறைந்தது. அவருடைய கரம் நம்மை அணைக்கக்கூடியது. அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது. அந்த வலது கரம் நம் மத்தியிலே நீட்டப்பட்டு ஆராதனை முடிவு வரைக்கும் தொடர்ந்து நடத்தும்படியாய் நாம் காத்திருப்போம். கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Praise the
பாடல் 182. இஸ்ரவேலின் துதிகாரர் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகாரர் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. உமக்கு பரதந்த அழைத்து வந்தீர்
கர்த்தரை ஆராதிக்கலாம். Hallelujah. Praise the Lord. நான் ஆராதிப்பதற்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வேலைக்காகவும் பேச நேரங்களும் அதிக ஊக்கமாக இந்த நேரம் முழுவதும் தம்பாமல் எனக்காக செலுத்தீங்க, தொடர்ந்து செலுத்தீங்க, விசாரித்தீங்க, கொடுத்தீங்க, தாங்குறீங்க. உண்மையான விசுவாச மந்திகளுக்காக அந்த கத்தரை ஸ்தோத்திரிக்க முதலாவது ஆராதிப்பதற்காக உள்ளத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். கத்தர்களை மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கால வேளையிலும் இன்றைக்கு நான் இங்கே நிற்க கர்த்தர் பெரிய கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் நான் மிஸ் பண்ணது உங்களுக்கு ஒரு நாளும் என்னால் வர முடியாத ஒரு தருணம் எனக்கு மிக வேதனையாக தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் திரும்பமாக பலப்படுத்தி நீங்கள் வைத்திருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்காக எல்லாருக்காக நன்றிகளை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும் தேவன். பரிசுத்த ஆவியானவரே இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நமக்குள் ஆவி அளித்து அற்புதங்கள் செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆவியானவர் நமக்குள்ளே அற்புதங்களை செய்கிற மீண்டும் நமக்குள்ளே பலவீனங்கள் உண்டு. இவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் உண்டு, வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கடந்து போகிற பாதைகளிலே கடினங்கள் உண்டு. எல்லாவற்றையும் லகுப்படுத்துவது ஒன்றுக்கு மட்டும்தான் முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவரை பார்த்து வாங்க ஆவியானவரே சொல்லி அழைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மத்திலே அசைவாட வேண்டும். ஆவியானவர் நம்மத்திலே இடைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சம் சொல்வதல்ல, நம்முடைய மனம் விரும்புவது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வஸ்திரத்தின் ஆணைகளுக்குள்ளே நம்மை கொண்டு செல்வாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் ஆழங்கள் தெரியும். ஒருவருக்கும் நம்முடைய இதயத்தின் ஆழங்கள் தெரியாது, புரியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆழங்களை அறிந்தவர், நம்முடைய இருதயங்களை புரிந்தவர், நம்முடைய நினைவுகளை ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே வசனங்களை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாழ்த்துக்கள். ஆவியானவரே அவசியமானது எங்கள் நடுவிலே வாங்க, எங்களுக்குள்ளே கிரியை செய்ய என்று சொல்லி இதனாக ஆவியானவரை அழைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் ஊழியத்திலே நாங்கள் உண்மை அழைக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே நாங்கள் உண்மை அழைக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை அழைக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆள் தத்துவம் உடையவரே, ஆள் தத்துவம் உடையவரே, இயேசுவை போல பெற்றவர்களே, அப்பா எங்கள் அறிவுரை அசைவாடுங்க, அசைவாடுங்க. எங்களை நீ அறிந்திருக்கிறேன், எங்களை நீ அறிந்திருக்கிறேன். எங்களை பலப்படுத்த வாங்க, எங்களை பலப்படுத்த வாங்க, எங்களை பலப்படுத்த வாங்க, எங்களுக்கு ஆர்வம் செய்ய வாங்க, எங்களுக்கு உதவி செய்ய வாங்க, எங்களுக்கு உதவி செய்ய வாங்க. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஹல்லேலூயா. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பேருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை சுற்றும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே நீராளுகை செய்யும் மாறும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும் Thank you.
அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் நடுவே விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்ய சொல்லுங்க, வாய்க்கிறான்னு சொல்லுங்க. ஆவியானவரை ஆளுகை செய்வார். He will take control over you. அவர் மகிமையே மகிமை தருகிறவர். அவர்களை மறுரூபமாக்கும் ஆவியானவர். இயேசுவை போல மாற்றும் ஆவியானவர். இயேசுவின் சாயலில் நம்மை உருவாக்கும் ஆவியானவர். ஆராதிக்கும் போது இப்பொழுது உன்னத பலன் உங்கள் மீது வருவதாக. உன்னத பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானவர் மட்டுமே தர முடியும். காலை வேலைகளை பலப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, உங்களை சீர்படுத்துவாராக, உங்களை நிலைநிறுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி அந்த பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளைகள் கர்த்தரை காத்துக் கொள்ளுங்கள். கருவை போல சட்டை கழித்து
அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். பாடுவார். புது பலன் அடைந்திடுவேன். நான் 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 புது பலன் கடைசி மாதத்தில் ஒரு புது பலத்தோடு நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது பலன், ஹல்லேலூயா. உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பலத்தோடு தொடர்ந்து புதிய மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அது இன்னும் இன்னும் மேல் பலத்தின் மேல் பலனை செய்து, மகிமையின் மேல் மகிமையை செய்து அவருக்காக நிற்க கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்க்கிறேன். தாழ்மையின் அடிமையை
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மால் அன்பு கூறப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வாசிக்கும். எனக்கு அந்த வசனம் நான் நிறைய நேரம் வாசித்தாலும் அது நன்றாகவே அறிந்திருந்தாலும் அன்றைக்கு எனக்கு உத்தமன் என்று விளங்க வேண்டும். சோதனை எல்லாருமே சகிக்கும், எல்லாருக்கும் சோதனை வருது. ஆனால் அந்த சோதனையிலே அந்த உத்தமம் சோதிக்கப்படுது. அந்த உத்தமம்னா அந்த உண்மை சோதிக்கப்படுது. அந்த சோதனை நேரத்தில் நம்ம உருவாக்குறோமா, இல்லை ஆதரவு கொஞ்சம் தள்ளுறோமா, இல்லை மனுஷவை நம்புகிறோமா, இல்லை சம்டைம்ஸ் நம்ம வேறு விதமான சிந்தைக்கு வருவோம். எதற்கு இந்த வேதனை, எதற்கு இந்த சோதனை, இதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அநேக காரியங்கள் வரலாம். நான் எனக்கு ஆலோசனை, சோதனையை சகிக்கிற நீ அதை எப்படி இருக்கணும், உத்தமையாய் உத்தமனாய் விளங்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சோதனை டெஸ்டில் நாம் எல்லாருமே உத்தமர்களாய் இருக்க வேண்டும். அந்த உத்தமனாய் விளங்கின பிற்பாடு நல்ல உதாரணம் ஆபிரகாமுடைய கதை, யோபுவின் சரித்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அப்போ என்ன சொன்னால், அந்த யோபு உத்தமத்திலே ஆண்டவன் சொல்லிட்டார். சரி, யோபு சக்கரத்தையும் செய்ய வல்லவர், அவரை செஞ்சிருக்கிறார், எனக்கு தடைப்படாதுன்னு சொல்லி அந்த பாடுகளின் வழி போன முந்தின வாரம் பாஸ்டர் பேசும்போது பாடுகளில் உள்ள ஐக்கியம், உயிர்த்தங்களிலும் பாடுகளில் உள்ள ஐக்கியம். அப்போ நமக்குள்ள எதிர்ப்பு சொன்னால் இந்த ஊழியம் பாடுகள் நிறைந்த ஊழியம், இந்த ஊழியத்திற்கு எல்லாம் ஐக்கியமாக இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் பார்த்தாங்க. அதே போல ஐக்கியம் மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த உத்தமமாக விளங்கும் போது தம்மால் அன்பு கூறப்பட்ட, ஆனால் நமக்கு அன்பு கூறுதல் ரோமர் 8:28 சொல்லும்போது, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்து அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு ஏதுவா கிடையாது. அன்பு கூறுவதற்கு நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாதை கடினம், கஷ்டம், கண்ணீர், அது பலவீனம் நிறைந்தது தான். ஆனாலும் அதன் மத்தியிலே, அந்த சோதனையின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு என்ன செய்யலாம், பலத்தது மட்டுமல்ல, அந்த சோதனை சகிக்க கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை வழியாய் போற சிலருக்கு தெரியும், எல்லாருக்கும் சோதனை இல்லை. ஒரு சிலரை கர்த்தர் பொன்னை போல கொண்டிருக்கிறார், சோதிக்கப்பட்டு அவரும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே தேவகுமாரனாக விளங்கினார். ஹல்லேலூயா. இந்த காலையிலே உங்களுக்கு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது, சாதாரண சோதனைகள், சில சோதனைகள் நம்ம எப்பொழுதும் சோதனைகள், அது பிசாசினால் வரக்கூடிய சோதனைகள், ஆண்டவர்களால் அனுமதிக்கப்படுற சோதனைகளிலே நாம் உத்தமர்களாய் விளங்க வேண்டும், சகிப்பு தன்மை இருக்க வேண்டும். அதிலும் ஆண்டவரை அன்பு கூறும்போது ஆண்டவர் நமக்காக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நீங்கள் நான் என்னை விட பெறுவோம், எங்களுக்கு தெரியாது. சோதனை சகித்து உத்தமமாய் விளங்கும் போது ஆண்டவர் நம்மை அன்பு கூர்ந்து வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவாங்க. அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு ஓடக்கூடிய நீங்க ஒரு நாளும் உத்தமத்தை விட்டு விலக வேண்டாம், தேவைய அன்பை விட்டு விலக வேண்டாம். சகிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் பொறுமையோடு சகித்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தருக்கு வேண்டிய கிருபையும் பலனை கொடுத்து தருவாங்க. அல்லேலூயா. எல்லா கரங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம். மாறினாலும் நீங்கள் நாம் உத்தமையாய் விளங்க சொல்லுவாங்க, உத்தமையாய் விளங்க, உத்தமனாய் விளங்க நான் படிக்கிறேன். அங்கே நீ வரும்போது அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். சொல்ல விசுவாசத்தோடு சொல்லுவேன், நீ வரும்போது அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நீ வரும்போது நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். உத்தரவும் சாட்சி சொல்லக்கூடிய சாட்சிகள் சொல்லலாம்.
Praise the Lord. Hallelujah. சாட்சியிருக்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகள் மாதத்தின் கடைசி வாரம் சுவாமி சில நன்மைகள் மாதம் பிள்ளைகள் சொல்லலாம். உங்களுக்காக சில எத்தனை நன்மைகள் படிப்பு விஷயத்திலே, உங்களுடைய பெற்றோர்கள் விஷயத்திலே, உங்களுடைய பண தேவைகளிலே, ஆவிக்கு விஷயத்திலே சில நன்மைகள் நினைத்து ஒரு நிமிஷம் சாட்சி சொல்லலாம். தங்க செய்தபோது சிக்னலுக்காகவே சொல்லுவேன். வித்தோடு சேர்த்தேன். இதுதான் தெரியும் ஆண்டு செய்த நன்மைகள். ஒரு நன்மையுமே யாரும் செய்கிறேன். ஒரு நாள் என் ஜீவனோடு சுகத்தோடு என்னை காத்தாரே சொல்லலாமே. இதெல்லாம் பார்த்துட்டு தெரியுமா? ஆவியானவர் கேட்க அதை பற்றி சொன்ன பசுத்தாவியானவர் இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய கொஞ்சம் கண்களை மூடி யோசிங்க. இப்போ சொல்லுங்க. அதான் சொல்லுவாங்க. நான் சொல்லலை. நானே சொல்றேன் சாட்சி. இந்த சாட்சினா அவங்க எதிர்பார்த்து நீங்க சொல்லலை. அப்படி பெரிதாய்க்கு பெரினாலே போன வாரத்துக்கு முதல் சாட்சி சொன்னேன். என்ன சாட்சி சொன்னேன்? காசல் காரில் நல்லா உட்கார்ந்துதான் அதனால் நான் வீட்டுக்கு விசுத்தி வரேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன். மறுநாளும் சர்வீஸ் தான் முடிஞ்சுது. அந்த வாரம் பார்த்தீங்கன்னா நானும் அந்த 2 பேரோடு நிற்பதற்கு ஆவியான சொன்னேன். நான் சொன்னது பாஸ்டர் தெரியாது. பாஸ்டரும் அதே மாதிரி என்ன சொன்னாங்க? அப்போ என்ன சொன்னேன்? இந்த சபையிலே தேவன் அதை எதிர்பார்த்துக்கிறார். ஆனால் அந்த காரியத்தில் எப்போ பார்த்தேன்னு சொன்னால் கிளாடிஸ் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கும்போது எல்லாருமே செவ்வாய்க்கிழமை சபையிலையும் சபையிலும் தனித்தும் அந்த ஆப்ரேஷன் தொடங்கும் நேரத்திலிருந்து முடிகிற வரைக்கும் நான் அம்மாக்கு பண்ணுறேன். ஆப்ரேஷனாக சரியாகின்னு சொன்னான். இப்போ எல்லாருமே தூங்காமல் இன்னைக்கு விழித்திருந்து என்ன செஞ்சீங்க? சிகிச்சுங்க. அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே ஆண்டவன் சொல்லிட்டாரு, இதெல்லாம் கூறி சிகிக்கணும்னு ஆண்டு சொல்லிட்டேன். அது செயல்பட்டதான் ஆண்டு சொல்லிட்டு அனுமதிச்சாரோ எனக்கு தெரியல. அன்னைக்கு சண்டே சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு சரி பாசமாக புதுக்க காசு கூட்டி கட்டிப்பாங்க. அப்படி அந்த பிரிட்ஜ் வரைக்கும் இறக்கிட்டு நான் செடி பார்த்துட்டு போயிட்டு பார்த்து ஒரு நாள் வச்சுப்பாங்க. சரி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நீங்கள் அவங்களுக்கு டிஃபன்லாம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு கிளாஸ் நிறைய சந்திருக்காங்க. இப்போ நல்லா ஷோ பண்ணிட்டு திருவிழாத்துக்கு எல்லாருக்குலாம் போயிடுச்சு. மறுபடியும் நீங்கள் காசுக்கு சாப்பாடு ஊற்றிட்டு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நான் எதுலையுமே விட்டுருக்க மாட்டேன். அப்படி பிடிச்சி வந்தவொடனே 2 கையில் 2 எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் ஒரு ஸ்பூன் வச்சுருப்பான். இந்த சூ மார்க்கு நிறைய இந்த கையில் வச்சுட்டேன், இந்த கையில் வச்சுட்டேன். நான் சாப்பிட மூட்டும் போது அப்படி மூட்டை வரும்போது அப்படியே வலிக்கிடுச்சு. அப்புறம் 2 கையிலையும் அவர் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்துடவுலையே என்னால் தூக்க முடியும். இல்லை அப்படியே விழுந்துச்சு. அப்போ எப்படி காஸ்ட்டு போட்டு தூக்கி அதுக்கு பார்த்தா அது ஃப்ராக்சர் ஆகிருக்கு. எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல் வீட்டில் தான் இருக்கும், அவருக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்து அதனால எக்ஸ்ரே எடுத்துன்னு சொன்னால் இவ்வளோ 2 நாள் போட்டோன்னு சொல்லி அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த குருமார்கள் மக்களுடைய அவங்க தம்பி அவங்க ஆத்தூர் கலந்துக்கான சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அமைச்சிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தாலே பாசமாக இங்கே போகலான்னு. ஸோ வெள்ளிக்கிழமை போகணும்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை டாக்டர் ஆப்ரேஷனுக்கு போய்ட்டு இருக்கு. அப்போ ஸோ எக்ஸ்ரேலாம் எடுக்கலாம். இல்லை வேண்டாம் டாக்டர் தான் பார்க்கணும்.
சொன்ன வந்துட்டோம் தெரியல வந்துட்டு. ஆனால் ஒன்று என்னன்னா, இந்த டேடி அவ்வளோ பெயினையும் சொல்லாமல் அந்த 5 நாட்களும் அதுக்கு தாங்கிறது பார்த்தா பெரிய திருக்குறோம். அதுக்கு கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கப்புறம் போனோடனே சனிக்கிழமை இந்த ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. சிக்ஸ்கெல்லாம் வச்சா அந்த இடுப்பு எலும்பு 2 உடச்சி தூணா அந்த இடுப்புலேயே அது போயிடுச்சு. உடனே ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஒன்றுமே தெரியல. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நான் போயிட்டு காலையில் வரலாம் இல்லை, நீங்கள் தான் தங்கலாம், அவருக்கு எல்லாமே நாங்கள் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. தங்கிட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆப்ரேஷன் ஆச்சு. எனக்கு என்ன பையனா ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தை, அது அந்த ஏசி வந்து ரொம்ப சில்னஸாக இருக்கும். அவருக்கு ஒருத்தருக்கு வந்து நாங்கள் போகும்போது அழுத்தே போச்சு. ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் ஜெபங்கள், ஆண்டுடைய கலம், அந்த டாக்டர் உண்மையாகவே 100% அது 100% சக்ஸஸாக முடிக்கும்படி ஐக்கியவை கொடுத்தான். கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது கொஞ்சம் நடக்கிறான், பிடிச்சிட்டு போனால் அது நடக்கிறான், உட்காந்துட்டு இருப்பான். ஸோ கத்திரி மட்டுமாக அப்படி பணத்தின விஷயத்தில் எங்கள்கிட்ட ஒரு காசு கிடையாது. பாஸ்ட் விசுவாசமாக சொல்லுவான். சொல்ல எப்படிப்பா 1.5 lakhs அவன் சொல்ல 1,48,000 எங்கேருந்து போவோம், என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ஆஃபிங்க நம்ம அருமையான சபை மட்டும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 20,000 ஒரு சபையில் கொடுத்தாரு. இன்னொரு சபை 50,000 போயிட்டு இருந்தாலும் சொன்னேன். அவர் 89,000 கேட்டார். இது வரைக்கும் 80,000 கொடுத்துருக்கோம். அது எப்படியான பல தேவைகளிலும் அற்புதங்களை செய்யலாம். உண்மையாக இந்த சோதனையின் கட்டத்திலே ஆதரவு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு கட்டளை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அக்கா பிள்ளைகள் வந்து ரொம்ப பகலமாக எனக்கு உதவி செய்து பாடுபட்டாங்க. விசுவாசத்தில் எல்லாரும் வந்தீங்க, செலுத்தீங்க. கட்டளை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் குடும்பங்களையும் என்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஒரு மனதுக்காக, இந்த ஐக்கியத்துக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. தொடர்ந்து இந்த ஒரு மனம் ஐக்கியம் நம்முடைய ஊழியத்திலே விளங்க வேண்டும். மாதம் ஒரு விஷயம் நாம் எல்லாரும் இணைந்து செவிக்க கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பாராக. மட்டுமாய் கர்த்தர் நடத்தின எனக்கு ரொம்ப வேலை. சுகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தா 485 எப்போதுமே 180, 185 தான் இருக்கும். ஆனால் அந்த பசங்க இப்போ இருந்துருவாங்க திருப்பூருக்கு. அது எப்படி அந்த 4 காய்ச்சிக்கணும் 485. ஆனால் எனக்கு சுகர் மாதிரி தெரியல. எனக்கு கற்று பலன் தந்தார். அதே அது போல மாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ரொம்ப வெயிட் அவளை எடுத்து அவளை நிற்க வச்சு அவளுக்கு வேண்டிய எல்லா காரணம் செய்யும்போது அது இது ஒரு டாஸ்க்கு. காசு ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அது டயாலிசிஸ் இப்போ 2வது டாஸ்க்கு. இப்போ 2 பேரையும் சீக்கிரமாக நடந்து தனியாக எல்லா காரியங்களையும் செய்யணும். இந்த ஆசிரியக்கும் அத்தனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்று இந்த பாடலை ஐக்கியத்திலே உங்களை இணைத்திருக்கிறார். இந்த பாடலோடு நீங்களும் இணைந்திருக்கிறபடினாலே அது உங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் பலனையும் தந்து உங்களுடைய சோதனைகளிலே உங்களுக்கு வேண்டிய கிருபையை தந்து உங்களை மேலும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்த இந்த பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜீவனை தந்தார், சுகத்தை தந்தார், பலனை தந்தார், ஒரு மனதை தந்தார், செபிக்க வைத்தார். இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு நாம் என்ன கைமாறு செலுத்த முடியும்? நன்றி செலுத்துவோம். எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துவோம். பாடல் நடத்தின பாதைகளுக்காக இந்த பாடலின் ஐக்கியத்திலே உங்களையும் இணைத்து எங்களையும் இணைத்து மட்டுமாக பலப்படுத்துகிற தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையால் நினைக்கிறோம் என்று பாடலை பாடுவோம். கிருபையால் நினைக்கிறோம், கிருபையால் நினைக்கிறோம், Thank you.
வழியாகிலே